திரேதாயுக காலத்தில் உலகில் அநீதியும் அகம்பாவமும் அதிகமாகியிருந்தது. அரசர்கள் தங்கள் சக்தியால் பிறரை அடக்கி தர்மத்தை மறந்து வாழத் தொடங்கினர். அந்த அநீதியை நிறுத்துவதற்காக மகாவிஷ்ணு பரசுராமராக அவதரித்தார். பரசுராமரின் தந்தை ஜமதக்னி முனிவரும் தாய் ரேணுகை தேவியும். அவர் சிறுவயதிலிருந்தே வலிமையுடனும் அறிவுடனும் வளர்ந்தார். அவரின் கையில் இருந்த ஆயுதம் கோடாரி என்பதால் அவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். ஒருநாள் கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ற சக்தி வாய்ந்த அரசர் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தார். முனிவர் அவரை மரியாதையுடன் வரவேற்றார். ஆனால் அந்த அரசர் அகம்பாவத்தில் முனிவரின் ஆசிரமத்திலிருந்த காமதேனு என்ற புனிதக் காளையை பிடித்து செல்வதற்கு முயன்றார். அதை கண்டு கோபமடைந்த பரசுராமர் தனது கோடாரியால் கார்த்தவீரிய அர்ஜுனனை கொன்றார். அதற்கு பிறகு அந்த அரசரின் மகன்கள் பழிவாங்கி ஜமதக்னி முனிவரை கொன்றுவிட்டனர். தந்தையை இழந்த பரசுராமர் மிகவும் துயரமடைந்தார். அவர் உறுதியெடுத்தார், உலகில் அநீதி செய்யும் அரசர்களை ஒழிப்பேன் என்று. அந்த உறுதியின் பேரில் பரசுராமர் 21 முறை சத்திரிய அரசர்களை தோற்கடித்தார். அப்படி அநீதி மறைந்ததும் அவர் தன் கோபத்தை அடக்கி தியானத்தில் அமர்ந்தார். கடலருகே சென்று தனது தபசால் புதிய நிலம் தோன்றச் செய்தார். அதுதான் இன்றைய கொங்கண நாடு என்று கூறப்படுகிறது. பரசுராமர் இன்றும் உயிரோடு இருப்பவர் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தின் முடிவிலுகிறது. கலியுகத்தின் முடிவில் விஷ்ணுவின் கடைசி அவதாரம் கல்கிக்கு அவர் ஆயுதம் கொடுப்பார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன.